அடே பப்ளு ஐயா, உனக்கு மேட்டரே தெரியாதா? துபாயில் பெரிய யமகா R15 ரேஸ் நடக்க போதுடா. டேய் அண்ணா, அதில் தான் போய் கலந்துக்க போகிறேன். அவளுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வராங்க. டிடிஎஃப் கூட வராருன்னு பார்த்துக்கோவேன். அதில் ஜெயிச்சா 1 கோடி பரிசுடா. இருடா, துபாய்க்கு போயிட்டு அடிச்சுட்டு வரேன் ப்ரைஸை. ஓகே அண்ணா வரட்டா? சரி. என்னது இது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பெட்ரோல் இல்லையா? ஐயோ சரி, அப்போ துபாய் வரைக்கும் தள்ளிட்டே போயிட வேண்டியதா. ஓகே ரைட்டு. ஏம்மா ஏன்னா இந்த வண்டி இம்மா வெயிட் ஆகுதியா? ஐயாப்பா முடியலையா? ஸோ ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம துபாயில் ஒரு ரேஸ் நடக்குதுன்னு சொன்னல. ஸோ அந்த ரேஸில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ரேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் போதுன்னா, கரெக்டாக நம்ம சிட்டி சென்டர்லேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை சுற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு யூட்டர்னை போட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக ஃபினிஷிங் பாயிண்ட் வரும். இதில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு 1 கோடி பரிசு. ஸோ ரேஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் பைக் தான் நம்மளுது. எல்லோ பச்சை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பிளேயர்ஸ் மக்களே. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட டஃப் எடுத்து போயிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இப்போ ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் முன்ன பின்னெல்லாம் இல்லை. எல்லாரும் சரி ஸ்பீடில் R15 முறுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இதில் யார் ஜெயிக்க போறான்னு எனக்கே தெரியல. ஏன்னா சரி டஃப் கொடுக்குறானுங்க மக்களே நம்மளுக்கு. ஓகே ரைட்டு. இருந்தாலும் நம்ம எப்படி ஒன்று ஜெயிச்சாகணும் மக்களே. இந்த கேமில் 1 கோடி அடிச்சு தான் வீட்டுக்கு போகணும். இல்லை அந்த பப்ளு பையன் நம்மளை கேவலமாக திட்டுவான். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாதி தூரத்தை ரேஸை கடந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஸ்ட்ரைட் ரோடு தான், அங்கே போய் முறுக்கிட்டு போக வேண்டியதான். ஓகே இப்போ யூட்டர்ன் வந்துருச்சு. ஒரு யூட்டர்ன் எடு. ஓகே இப்போ ஸ்ட்ரைட் ரோடு மக்களே. இங்கிருந்து முறுக்கிட்டு போய் நேரம் ஃபினிஷிங் லைன்ல உடனா இல்லையான்னு பாருங்க. இப்ப பாருங்க 100-150 போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. கமான் என்னடா நடுவில் குறுக்கா வண்டி தான் வருது. ஓகே ரைட் மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபினிஷிங் லைன் வர போது. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்காங்க. இதுல யார் ஜெயிக்க போறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே இப்படியே போயிட்டு இருந்தா இது ஆவாதே. இன்னும் ஸ்பீடை ஏற்றிட வேண்டியதான். ஐயோ என்னது இது? ஐயோ என்னடா ஓவர் ஸ்பீடா போகுது? ஐயோ கண்ட்ரோல் மீறிடுச்சே. ஐயோ யாரோ காப்பாத்திக்க. ஐயோ டேய் எங்கடாது வண்டி ஓட்டி எங்க போகுது? ஐயோ இது என்னதுடா? ஐயோ டேய் அட பாவிங்களா. ஐயோ முடிச்சு விட்டானுங்க போக. ஐயோ ஸோ போன ரேஸில் பார்த்தீங்கன்னா கவுத்துக்குச்சே. இப்போ இந்த பப்ளு வாங்கிட்டு என்ன போய் சமாளிக்கிறதுன்னு தெரியலையா? சரி ஏதோ ஒன்று சமாளிப்பான். அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புற ஆள் தானே அவன். டேய் பப்ளு வெற்றி அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வின்னரு. இங்க பாரு கப்பே எப்படி சூப்பரா இருக்குதா? எவ்வளவு பெரிய கப்பு பத்தியா? செம்மையா. சரி அண்ணன் துபாயில இருந்து வந்துக்கிறேன். போய் வீட்டுக்கு போயிட்டா ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வா. எங்குது? ஐயோ எங்கடா வீட காணோம்? டேய் அடே எங்கடா நம்ம வீட காணோம்? டேய் அடா பாவீங்களா, துபாய்க்கு வரைக்கும் ரேஸ் போயிட்டு வரலான்னு பார்த்தா என் வீடை எவனை ஆட்டையை போட்டு போயிட்டா மக்களே. வாங்க நேரம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இங்கிருந்து வீடு எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ சார், சிங்கம் சார், யாராவது இருக்கீங்களா போலீஸ் ஸ்டேஷனில்? வாங்க மக்களே, நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம வீடு எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எவன்டா வீடெல்லாம் ஆட்டையை போடுறான்? இன்னூரில் மட்டும் தான் மக்களே வீடே ஆட்டையை போட்டு போகிற கும்பல்லாம் இருக்குது. ஐயோ ஓகே ரைட்டு. ஐயோ தெரியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பைக் விட்டேனே. சார் வீடு காண போச்சு சார், கொஞ்சம் தேடி கொடுங்க சார். சரி சார், அது கொஞ்சம் ஃபாஸ்டா பாருங்க சார். அட பாவீங்களா, என் வீட போய் அங்க எவன்டா வச்சது? அட நாச்சமா போனவங்களே. அப்ப கண்டிப்பா அந்த புட்புரி நகர்ல இருக்கிற கொள்ளக்காரன் தான் அப்படி பண்ணிருக்கணும். சரி நம்ம புட்புரி நகர்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டு பத்துல ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்களே. ஆனா இந்தியன் பைக்ஸ்ல இருந்து எப்படி புட்புரி நகரத்துக்கு போறதுன்னு தெரியலையே. இங்க நம்ம இந்தியன் பைக்ஸ்ல புட்புரி நகரோட சயின்டிஸ்ட் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் மக்களே. அவர் வீடு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு பாருங்களா. அடப்பாவி இவ்வளவு பெரிய மாளிகையே கட்டி வச்சுக்கிறான் பாருங்க அந்த டுபாக்கு ஒரு தொப்ப சயின்டிஸ்ட். ஓகே ஐயோ என்னது இது? வீட்டுல ஏதோ செக்யூரிட்டி வச்சிருக்கோம் இல்லையா? ஐயோ என்ன நடக்குதுங்க? ஐயோ உள்ள போனாலே சாக்கடிக்குது மக்களே. ஓகே வெளியே தான் கூக்கலாம். ஹலோ சயின்டிஸ்ட் டுபாக்கூர். நீ புட்புரி நகருக்கு போனோம்னா நம்ம ஊர்ல ஒரு ஃப்ளையிங் கார் இருக்கு. அது மூலியமா தான் நீ புட்புரி நகருக்கு போக முடியும். ஓகே தேங்க்யூ டுபாக்கூர் சயின்டிஸ்ட். இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ளையிங் காரை ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல போய் கண்டுபிடிச்சிட்டு நேரா அது மூலியமா நம்ம புட்புரி நகர் போயிட்டு நம்ம வீட போய் ரெஸ்கியூ பண்ணலாம் மக்களே. ஓகே இப்போ அந்த ஃப்ளையிங் கார் வந்து எடுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது மக்களே. அது எங்க தெரியுமா இருக்குது? நம்ம இந்தியன் பைக்ஸ் டாப் மேலே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தடைகள் சேலஞ்சஸ் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை போய் எடுக்க முடியும். சரி வாங்க நம்மளுக்கு பார்க்காத சேலஞ்சா. ஓகே இது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம இதை முடிச்சு அந்த ஃப்ளையிங் காரை எடுத்துட்டு நம்ம இந்த இந்தியன் பைக்ஸ் விட்டு புட்புரி நகருக்கு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே ஸோ இப்போ நேரம் நம்ம ஏறி போனால் டாப்பில் தான் மக்களே இந்த ஃப்ளையிங் கார் இருக்குது. இந்த பில்டிங் டாப் இருக்குல்ல அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு ஏறதுக்கு நம்ம இந்த சேலஞ்செலாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம அந்த டாப்புக்கே போக முடியும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியன் பைக்ஸ்
பைக்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சேலஞ்சாக இருக்குது. ஓகே, இது நம்ம முடிச்சு காமிக்கிறோம். ஓகே, அடுத்து என்னென்ன வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இது நம்மளுக்கே புது சேலஞ்சு, உங்களுக்கே கண்டிப்பாக இது புது சேலஞ்சாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்தியன் பைக்ஸில் இருக்காது. இது ஒரு தானாக உருவான சேலஞ்சு. ஸோ நம்மளுக்குனே உருவான சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேலே தான் தெரியும் ஈஸியாக கஷ்டமா என்னன்ட்டு. ஓகே, ஐயோ எங்களா டே ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா? நடுவில் ஸ்ட்ரைட்டாக ரோடு போடாமல் திடீர்னு ஒரு கேப் விட்டு சைடாக போட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி நான் போய் கம்மந்தடிச்சு உழுவுறதுக்கோசரமே இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பானுங்க மக்களே. பட் நம்ம அதெல்லாம் மீறி போய் எடுத்து பண்ணுறோம் பாருங்க, மாஸ் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இந்த ஃபஸ்ட் பில்டிங் வந்தாச்சு. அடுத்தது இன்னொரு பில்டிங் இருக்குது. அப்புறம் இன்னொரு பில்டிங்க்கு டாப் பில்டிங் போகிற வழி இருக்குது. ஸோ உங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த பில்டிங் போயிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இது என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓ, இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இப்போ அப்படியே போயிட வேண்டியதான். கண்டிப்பாக நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போ நேராக இந்த சின்ன பில்டிங்லேருந்து அது பெள்ளி பில்டிங் போகிறதுக்கு வழி தெரியுதா? ஸோ நம்ம நேராக போயிடலாம் மக்களே. ஐயோ இங்கே என்னது? ஓப்பா, மிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிருந்தோம். நேராக போய் டொபக்கடின்னு கீழே விழுந்திருப்போம் மக்களே. ஓகே, இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்தாச்சு மக்களே. இந்த பில்டிங் தான் அந்த ஃப்ளையிங் கார் இருக்குது. இப்போ நேராக அந்த ஃப்ளையிங் கார் எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். பட் இந்த பில்டிங் அவ்வளோ சீக்கிரம் அசால்ட்டாக ஏற விட மாட்டேங்கிறானுங்க. இப்போ ஒரு ரவுண்டு சுற்றி போய் ஏறு அப்படின்னு தான் சொல்கிறானுங்க பாருங்களேன். ஒரு 2 சுற்றணும் போலியே. ஐயோ டேய், இந்த பில்டிங் தான் வந்துட்டல, நேராக ஒரு ரோடு போட வேண்டியதானே. எதுக்கு இப்படி பாம்பு சுற்றுற மாதிரி 2 சுற்றுன்னு ரோடு போடுறீங்கடா? தலை சுற்று தரேன் எனக்கு. எப்பா இங்கே பாருங்க, இன்னொரு சுற்றணுமா? டேய், இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமியா. அப்பாடா வந்தாச்சா? இன்னொரு சுத்தா? அப்பாடா எப்படியோடு வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம எங்கே அந்த ஃப்ளையிங் காரு எங்கடா ஆளை காணும்? என்னது, இதுக்கு மேலே இன்னும் ஏறணுமா? டேய் என்னடா பண்ணுறீங்க? சரி, இதுதான் கடைசி, ஏறி வேண்டிதான். ஓகே ரைட்டு கோவிந்தா அப்படின்ட்டு போய் நான் மட்டும் முக்கிட்டு ஏறிட்டு இருக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ளையிங் காரை போய் நேரம் எடுத்துடலாம். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் காரை கண்டுபிடிச்சிட்டோம் டாப் ஆஃப் த இந்தியன் பைக்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளையிங் காரை நம்ம நேராக எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோம்னா ஃபுர்ஃப்ரி நகர் போக போகிறோம். நீங்களும் வாங்க, நம்ம இந்தியன் பைக்ஸ்லேருந்து ஃபுர்ஃப்ரிக்கு ஜாலியாக போகும். வாவ், செம்மையாக இருக்குது இந்த காரில் போகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபுர்ஃப்ரி நகரம் வந்தாச்சு மக்களே. ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னா சமோசா தான் ஃபேமஸு. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் மோட்டு 10 போய் செஞ்சுட்டு வந்துடலாம். இங்கே தான் இருக்கிறானுங்க. டேய் தொப்பையா, எப்படி ஆகுறா? டேய் நல்லா ஆகுறியாடா? அரே பிராங்க்லின், எப்படா இருக்க? டேய் நண்பா, வா நண்பா, என் வீடு இங்கே தான் நண்பா மாட்டிட்டு கண்டுபிடிச்சு கொடு நண்பா. அதே பிராங்க்லினே, உன் வீடு இங்கே தான் பாருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தேன்பா, நீ வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ இந்த வீடு எப்படி திருப்பி இந்தியன் பைக்ஸ் கொண்டு போற? பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. சிங்கம் சட்டை ஒரே ஃபோன் கால் பண்ணி அவரை வந்து ஹெல்ப் பண்ண சொல்றேன்ப்பா. ஓகே மக்களே, இப்போ சிங்கம் சார் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுர்ஃப்ரி நகரத்துலேருந்து இந்தியன் பைக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து சிங்கம் சார் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா GTFல தான் இருக்காரு. இப்போ இதுக்குள்ள GTF சம்மந்தமே நம்ம வந்து அப்போ தானே கேட்குறீங்க. ஸோ GTFல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாட் ஏர் பலூன் இருக்கு மக்களே. அந்த பலூன் மூலியமாக தான் நம்ம வீடை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு நேராக நம்ம இந்தியன் பைக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம சிங்கம் சார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேராக அவர் எங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாட் ஏர் பலூனை போய் ஃபஸ்ட்டு இந்தியன் சரியா GTF சிட்டியில் எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க போறாரு. அடுத்தது அதை வந்து எடுத்துட்டு வந்து நேராக ஃபுர்ஃப்ரி நகரத்துலேருந்து நம்ம வீடை ஷிஃப்ட் பண்ணி நேராக இந்தியன் பைக்ஸில் போய் கொண்டு சேர்க்க போறாரு மக்களே. இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சிங்கம் சார் உங்களுக்கு ஒரு சல்யூட் சார். போலீஸ்னா போலீஸ் தான். ஓகே ரைட் மக்களே. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ஹாட் ஏர் பலூன் இருக்கிற இடத்த. அங்கே பாருங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால தான் இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியல. இது எப்படி எடுக்க போறோன்னு பார்ப்போம். டேய் கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? வந்தாச்சு. டேய் தம்பிங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மேல எப்படிடா போகணும்? ஏப்பா டேய் உன்னையே தான்டா கேட்கறேன். உன்னையே தான்டா. கண்ணா, எடுத்து சுட்டனா தேங்காய் மண்டையில வந்து விடுவோம் பாக்குறியா? போலீஸ்காரன் பேசிட்டு இருக்க, மரியாதை இல்லாம போன்ல பேசிட்டு இருக்கேன். ஏண்டா உனக்கு மரியாதை இல்ல? ஒரு போலீஸ்காரனுக்கு இதுதான் மரியாதை கொடுப்பீங்களாடா? கண்ணா, ஒரு விட்டுன்னு வச்சுக்க, பஞ்சர் ஆயிரம் மூஞ்ச. ஐயோ, என்ன நம்ம பஞ்சில் தப்பிக்கிறான்? எப்படி மாட்டினியா? ஓகே, நம்ம போயிட்டு நேரம் அந்த ஆட்டார் பலூனை போய் எடுத்துட்டு வரலாம். ஆனால் அது மேலே இருக்குது, அது மேலே எப்படி ஏறுறது? ஓகே, அங்கே ஒரு கொக்கைன் இருக்கு. கொக்கைன் வண்டியில் போயிட்டு நம்ம அப்படியே நேரம் மேலே ஏறி அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூனை எடுத்துருவோம். ஓகே. என்னடா இது? ஆஹா, இவ்வளோ பெரிய ஏனியா? சரி, நீ எவ்வளோ தூரம் போடுன்னு பார்ப்போம். நம்ம போலீஸ் ட்ரைனிங்கில் பண்ணாத ட்ரைனிங்கா? ஓகே ரைட்டு, நம்ம டக்குன்னு மேலே ஏறி போயிடலாம், பிரச்சனை இல்லை. கண்ணா, என்னது இது?
ஐயோ அவ்வளோ தூரம் இடணுமா? ஐயா என்னது இது? ஐயோ இது என்னடா வந்த சோதனை நம்மளுக்கு? ஐயோ இப்பயே மூச்சு தள்ளுதே. ஐயோ கொஞ்சம் லிஃப்ட்டுக்கு இப்படி ஏதோ வச்சிருக்க மாட்டீங்களாப்பா? இவ்வளோ தூரம் எப்படிப்பா ஏற வர்றீங்க? ஐயோ ஐயோ முடியலையே, முடியலையே. இன்னும் என்னடா போயிட்டே இருக்குதா? ஐயோ இதெல்லாம் எப்போ போய் அந்த ஆட்டார் பலூன் எடுத்துகிட்டு வருது? ஐயா வேற தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டானே. ஐயோ மோட்டு 10 வேறு ஹெல்ப் பண்ணலாம் போட்டு அடி நடிப்பானுங்களே புர்புரி நகரத்துக்கு போனேன். ஆப்பா ஐயம்மா ஐயா ஐயோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயோ ஐயம்மா தளபதி தலை யாரை காப்பாற்றுக்க முடியல. அம்மா வந்தாச்சா மேலே? அப்படி சூடு மனசுலாயோ வந்துட்டல கண்ணா, எப்படி வந்துட்டல? இதுதான் சிங்கம். ஓகே சிங்கம் வந்துட்டேன். இப்போ என்ன ஐயோ எனக்கு உயரம்னா ரொம்ப பயமாச்சே. ஐயோ இவ்வளோ உயரமா? ஐயோ இவ்வளோ உயரத்துக்கு நான் வந்ததே இல்லையே. ஐயோ எனக்கு வேற பார்த்தீங்கன்னா வயிற்றெல்லாம் கலக்குதியா, பக்கத்தில் பாத்ரூம் கூட இல்லையே. ஐயோ சரி ஓகே நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எதாவது பண்ணுவோம். இன்னும் மேலே ஏறணுமா? ஓகே நம்ம அந்த ஹாட் ஏர் பலூன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த ஹாட் ஏர் பலூன் வந்துடும். அப்புறம் அதை அப்படியே நைஸாக எடுத்துட்டு நம்ம ஃபுர்ஃபுரி நகரம் போக வேண்டியதுதான். ஐயோ மூச்சு வராங்குதே இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தோடனே. ஆஹா வந்துட்டோம். வாவ் இவ்வளோ பெரிய ஹாட் ஏர் பலூனா? ஓகே இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதை எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சார் எப்படி ஒன்று ஹாட் ஏர் பலூன் கண்டுபிடிச்சிட்டாரு மக்களே. ஆஹா வேற லெவல் பண்ணிட்டாரு. ஓகே இப்போ நேரம் சிங்கம் சார் வந்து பார்த்தீங்கன்னா GTF 5 சிட்டிலேருந்து இப்போ வந்து ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு இந்த ஹாட் ஏர் பலூன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாட் ஏர் பலூன் நம்ம வீட்டு மேலே செட் பண்ணி நேரம் நம்ம வீட்டை தூக்கிட்டு போயிட்டு இந்தியன் பைக்ஸில் ஓட போகிறாங்க. ஃபைனல் நம்ம வீடு வந்து இந்தியன் பைக்ஸ்க்கே வந்துருச்சு. நம்ம ஃபுர்ஃபுரி நகரத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு நம்ம வீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா சின்சானுங்க